ஐடியா இருக்கு. சின்ராசு ராயனோட சரக்கு அடிச்சுக்கிறதுக்கு இந்த கிரிக்கெட்ல ஆளே கிடையாது. ஆமா ஆமா. அண்ணா இன்னைக்கு புதன்கிழமை சந்தை, கடையில சரக்கு இல்ல, சீக்கிரம் ஊத்தி கொடுங்கண்ணா. அவசரப்படாதீங்க, தம்பி வந்த பிறகுதான். தம்பி வரணுமா? பின்ன பின்ன என்ற குலதெய்வமே கானாட்டி முனியப்பா, வந்துருச்சு. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. உட்காருங்க உட்காருங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எடுத்து வைக்கணும் தெரியாதாக்கா? ரெடிங்க. காத்திருக்காங்கல்ல, எடுத்தாடா. வரணுங்க. கானாட்டியப்பா, பதம் சரியா இருக்கணும். ஆஹா, பிரமாதம். ஒரே சொட்டுல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாயா? எவனுதுரா இது? அண்ணே என்றதானு என்னாச்சு? பதம் பார்க்க லட்சணத்தை பாரு. ஓங்கி விட்டனா? டேய், தொழில்னா நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் இருக்கணும். மக்களை ஏமாத்து, குடி மக்களை ஏமாத்தாத. சரி. டேய், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழை மக்கள் சாயந்தரம் ஆச்சுன்னு 5 ரூபா கொடுத்தா போதை கிடைக்கின்ற நம்பிக்கையில காத்தராயிட்டு வராங்க. ஆமாங்க. அவங்கள ஏமாத்த கூடாதுல்ல? ஆமாங்க. இந்தா, நீ காய்ச்சறத கொண்டு போய் அப்படியே ஆத்துல குட்டி 50 லிட்டரையுமா? போடா, ஓய் பூசா காய்ச்சி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்கா, பள்ளின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. நவரம்பழம், அத்திப்பழம், முந்திரி பழம், வெள்ளை வேளாம்பட்டை, ஜாடிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊற போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். 2 கிளாஸ் அடிச்சா போதும், ஒட்டஞ்ச எலும்பு கூட ஒட்டிக்கும். நாட்டு மருந்து மாதிரி. ராயர் நீங்க தானே? யாரியா நீ? நானும் வியாபாரிதான். எனக்கு ஒரு 10 லிட்டர் கொடுங்க. உன்னை இதுக்கு முந்தி பார்த்தது இல்லையே. நீ என்ன புது கஸ்டமரா? உனக்கு என்ற கொள்கையெல்லாம் தெரியும்ல? விக்கிறது பட்டச்சாராயம், இதுல என்ன கொள்கை வேண்டி கிடக்குது? நாம என்ன அரசியலா பண்றோம்? அரசியல்வாதிக்கு கொள்கை இருக்குதோ இல்லையோ, இந்த காத்தவராயனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. டேய் அரமண்டையா, இங்க வா. நம்ம புது கஸ்டமருக்கு கொள்கை எடுத்து சொல்லு. கொள்கை நம்பர் 1, குடிச்சு குடிச்சு குடல் வெந்தவனுக்கு சரக்கு கொடுக்கப்படாது. அவன் தான் பொழுதன்னைக்கு வந்து குடிச்சிட்டு போறான். அவனுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சு ஒரு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கஷ்டமா நட்டந்தானுங்க. கொள்கை நம்பர் 2, எக்காரத்தை கொண்டு பொம்பளைகளுக்கு சரக்கு தரப்படாதுங்க. பொம்பளைக்கு தான் புருஷனுக்குன்னு வாங்கி அவளுக்கு குடிச்சிருக்கிறாளுங்க. கொள்கை நம்பர் 3, இழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு கடையில கிடக்குது பாருங்க கெல்டு கட்டிங்க, அதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு ஊத்தி விடுங்க. விட்டுக்கும்னா குடுக்கறது அதுக்கு தானுங்க. பாத்தீங்கன்னா பெருசுகளுக்கு புள்ளை ஊட்டி அவனுக்கு என்ன மனசு கஷ்டம், பிள்ளைங்களுக்கு மருந்து மாத்திரை அது இதுன்னு ஏகப்பட்ட சிரமம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரட்ட சந்தோஷம். அடுத்தது முக்கியமான கொள்கை. கொள்கை நம்பர் 4, எக்காரணத்தை கொண்டு சின்ன பசங்களுக்கு சரக்க கொடுக்க கூடாது. என்ன வயசுல இருந்தா கொடுக்கலாங்க? குறைஞ்சபட்சம் 4 வயசாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லன்னா பால் குடியாவது மறந்து இருக்கணும். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு முக்கியம். இது கம்பெனியுடைய கண்டிஷன். என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப நின்று பண்ண போயிடும்.
எங்க போறாரு ஆத்தரியம்மா வேட்டி 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 அவுத்துரு இறக்க சொன்னா அவுத்துறீங்களே நல்ல டவுசர் போட்டோம்டா கை கட்டுங்க மரியாதை மரியாதை கையை கட்டிட்டேன் சார் இப்போ நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க சார் நீங்க தானே கருப்சாமி நான் தான் கருப்பு உங்க பாட்டி தானே பாப்பமா பாப்பமா சைன் பண்ணுங்க அண்ணே போடுங்கண்ணே போடுங்கண்ணே பேனா பேனா கருப்பு சாமி இந்தாங்க சார் எல்லாம் சரியா இருக்கு இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு 3 லட்சம் வந்துருச்சு பொட்டியோட சார் ஆமாங்க நான் வரேன் ஐயோ பாட்டி பாப்பம்மா அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்ததுக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே நீதான் காளியாத்தா நீதான் மாரியாத்தா ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் என்ன இருடா பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் உள்ள உனக்கே உள்ள என்னண்ணே உள்ளூர்காரனை போய் அவமானப்படுத்துறீங்க உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழுவி கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது நான் தானே டேய், என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல ஆற்காட்டுல போய் செத்துச்சு 2 ஊர்ல 2 தடவை சாகுது அது ஏற்காடானே என்ன? சந்தோஷத்துலயே ஆவாயிருச்சு ஆவாயிருச்சு காவாயிருச்சுங்க போடா போடா எல்லாம் போகலாம் போகவா யோசனை சொல்ல வந்தாலும் போக சொல்றீங்க அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும் 30 லட்சம் 3 கோடி ஆகும் வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே என்ன ரைமிங்கா பேசுற டேய் வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா நிப்பாட்டு நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா திருப்பி தருவாங்களா என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க டெரர் பேசா ஆமாண்ணே அதை இப்ப காட்டுறேண்ணே பாருங்கண்ணே அப்படியே பின்லாட நினைச்சிட்டு கண்ணாடியா பாருங்க அப்படியா தெரியுதா ஆமாடா இப்ப வீரப்படம் நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க வீரப்பன் அம்மாடி லைட்டா கொஞ்சம் இருக்குடா லைட்டாவா நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே இப்ப தாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே பணமா அட கொடுங்களேன் என்ன சொல்றான் சரி குடுத்துட்டான் பாப்போமே இந்தாடா இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே அப்படியா எங்கடா வட்டி ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே பயந்து போய் தான் வட்டி பண்ண 500 ரூபாய் கொடுத்தேன் பயந்தா ஒண்ணுமே புரியலையடா அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா இறங்கியாச்சு 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க டேய் வாங்கடா வாங்கடா வரம்னே இவங்க யாரா ஊர்ல உள்ள நல்லவங்களா ஒரு 10 பேரை பறை கொண்டாங்க ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15000 ரூபாய் கொடுங்க எது 15000 கொடுங்கண்ணே டேய் உனக்கு வேற கொடுத்து அட கொடுங்கன்னு சொல்றேன்ல 15000 பெரிய அமௌண்ட் இல்லடா 15000 இந்தாடா 10000 ஒரு கட்டு 5000 ஒரு கட்டு டேய் இதுல 10000 இருக்கு ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க 5000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவான் 5000 அண்ணே அட்ட டைத்துல என்கிட்ட 500 அவங்க கிட்ட 5000 எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா ஆமாடா 5500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல அப்புறம் என்ன விடு ஜூஸ் என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்டம் வர்றாங்க டேய் விடுவனாடா டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா டெரர் பேச வச்சு கவர்மெண்ட் சரக்கு வந்தா குடோன்ல கொண்டு இறக்கிடு நாம ரெடி பண்ற சரக்க நேரா நம்ம பார்ல கொண்டு இறக்கி இந்த 40 ஊர்லயும் இந்த ஈஸ்வர சரக்கு தாண்டா ஓடணும் சரக்கு தான் டூப்ளிகேட் ஆனா லேபிள்ல பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தெரியணும் பார்த்து விட்டுங்கடா ஏண்டா 40 ஊர்ல பார் இருக்கு இந்த ஒகேனக்கல்ல மட்டும் ஏண்டா கலெக்ஷன் கம்மியா இருக்கு சரக்கெல்லாம் அப்படியே இருக்கு வர்றவங்களுக்கு நம்ம சரக்கு குடுக்குறீங்களா இல்லையாடா நாம 60 ரூபாய்க்கு விக்கிற கோட்டரை நம்ம பங்காளி 10 ரூபாய்க்கு கொடுக்குறானே அங்க கூட்டமா போறானுங்க நம்ம கூட்டு கொடுத்தாலும் வர மாட்டேங்கிறானுங்களே இனிமே நம்ம சரக்கு மட்டும் தாண்டா ஓடணும் பச்சர வேண்டியதாண்டா நம்ம பங்காளிக்கு உடனே வேட்டு என்ன கரை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற ரெய்டா அது ஒண்ணு இல்ல ராயரு இந்த அம்மத்தல் மூஞ்சிக்காரனுக்கு பார்ல சரக்கு சரியா ஓட மாட்டேங்குதான் அது விஷயமா உன்னை ஏய் கோணையா அண்ணா சதுரவட்டையா வாங்க இந்தா இவங்களை கூட்டு போங்க போங்கடா போகும்போது 2 ஓட்ட பானை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறேன் ஏன்னா இவர் உங்களுக்கு ஐயங்க அளவுமா பிடிச்சிருக்காராம் அப்படியே செக்ஷனை சேர்த்து சொல்லி எஃப்ஐஆர் நீயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரு ஏன் ராயரு எங்க சிரமத்தை நீ புரிஞ்சுக்க என்ன சிரமம் ஏய் கொண்டாடாத
இந்த கப்பம் ராயர் பிரிவரிஸ் லிமிடெடுக்கு இவ்வளவுதானா? பங்காளியே அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முதலாளி. யோ உனக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதாயா? போயா, ஊத்தி கொடுனா குடுக்குறேன், சேர்த்தி கொடுனா கிடையாது. ஏதோ வரும்போது 4 மூணு சாக்கரை எடுத்து போட்டு வந்திருந்தா பரிசல் காசு அது மிச்சமா இருந்திருக்கும். நடுக்காட்டுல பட்ட காசுனால மோப்பம் பிடிச்சு நீங்க போங்க. என்றா பராக்கு பாத்துக்கிட்டு தீய பாரு. ராயரு வா. என்னையா? இல்ல, பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன். போன மாசம் தான் உனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனா அதுக்குள்ளயா? அது கட்டிக்கிட்டது, இது கஸ்டடியில இருக்க வீட்டு பொண்ணு. ஏயா கிரிமினலுக்கு பதிலா பொண்டாட்டிக்கு தான் கஸ்டடியில இருக்காங்களா? ஆமா. ஐயோ கட்டினதுக்கு பண்ணா கண்டுக்காதியா, கஸ்டடிக்கு பண்ணா கஷ்டமாயிரும். சரி அனுப்பு. வெக்கம் கெட்டவனுங்க, காதல விழுவாத உனக்கு. அந்த ஆளு கவனிச்சிங்களா? ஓமே பட மாட்டேங்கிறான். அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கறதும் பாம்புக்கு பால் ஊத்துறதும் ஒண்ணு. குடிக்கிற வரைக்கும் ஊத்துவோம், கடிக்கிறப்ப பாத்துக்குவோம். ஏய், எந்த போலீஸ்காரனாலையும் ஃபாரஸ்ட்காரனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.